எஃப்சி பண்ணது வந்திருக்கு. கஸ்டமர் வந்து ஒரு 2 மாதம் முன்னாடி கேட்டு போயிருக்காரு, எனக்கு வந்து பண்ணித்தரேன். அப்போ டைம் இல்லை, இப்போ நமக்கு நல்லா பண்ணித்தரேன்னு சொல்லிட்டு அவர் நல்லா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டீ போர்டு வண்டி மாதிரி பண்ணி தராதிங்க, எனக்கு ஒரு ஓன் போர்டு வண்டி மாதிரி எவ்வளோ நல்லா பண்ணி தருமோ அவ்வளோ காசு பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்காக நம்ம கொள்ள அடிக்க முடியாது. கஸ்டமர் சொன்ன ரேட்டு அவர் பர்ஃபெக்டாக வண்டி ஃபுல்லாகவே ரெஸ்ட் ஆகிருக்கு. வண்டி ஃபுல்லாக பர்ஃபெக்டாக பண்ணி தரோம். புது வண்டி எந்த கண்டிஷனாக எனக்கு கொடுங்க, எது வேணால் மாற்றிக்கலாம், அந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுங்க. ஏன்னா இந்த வண்டி பொருள் பார்த்தா ரேட்டு கம்மி தான், மாருதி பொருளும் ஃபுல்லாகவே கம்மி தான். அதனால் பர்ஃபெக்டாக ரெடி பண்ணி தரோம். ஆனால் ரொம்ப சீக்கிரமாக தரோம் இந்த வண்டியை. அவ்வளோ ரெஸ்ட் அவ்வளோ இல்லை, அந்த நிறைய வண்டி மாதிரிலாம் லைட்டாக ரெஸ்ட் பண்ணி சுற்றலாம். அதனால் இந்த இடத்துல கொஞ்சம் மரத்தடியில் ஜம்முன்னு பிரிக்கிறோம். அங்கே இடம் இல்லாதனால இங்கே ஃபுல்லாக பிரித்து பர்ஃபெக்டாக நம்ம வேலை செய்கிறோம். குடோன் அப்படியே பக்கத்தில் குடோன் வச்சுருவோம். பார்ட்ஸ் எல்லாம் எதுவும் மிஸ் ஆகாது, எல்லாமே பார்ட்ஸ் நம்பர் எழுதி வச்சிரும். அதில் கோணிப்பையில் போட்டு பர்ஃபெக்டாக இருக்கும். இதெல்லாம் கஸ்டமர் சொல்ல பார்த்துக்கலாம். டீ போர்டு கஸ்டமரு அப்படியே பார்த்து தான். இந்த வண்டி வந்து கஸ்டமருக்கே தெரியாது இது நம்ம வண்டியான்ட்டு. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்கும். பிரிச்சா ஷோரூம்லாம் அவன் பிரிக்க மாட்டாங்கப்பா சீரியஸா. நம்ம வந்து ஸ்பெஷலாக மொத்தம் ஃபுல்லு பிரிச்சிருவோம். ஃபுல் மெட்டல் தான். இதில் பார்த்தீங்கன்னா வண்டி கலர் ஒயிட் அடிப்போம், கீழே பிளாக் அடிப்போம். அது பக்காவாக இருக்கும். அப்படியே தரமாக வண்டி வெளியே வந்துடும்.